காட்டின் ஜீவன்களான விலங்குகள் பறவைகள் மீதும் அன்று செவிந்திய பூர்வ குடிகளின் தோற்பறை முழங்கிய பேரொலி கொடூரமான வெள்ளைய இனப்படுகொலையால் அநீதியான ஆதிக்கவரியால் அறுத்தறியப்பட்டது. இந்த மண்ணுள் புதைந்து கிடக்கிறது லட்சோப லட்சம் பூர்வகுடி தாய்களின் மக்களின் பிள்ளைகளின் அவலப்பட்டிருந்த உடலங்களின் சிதைவுகள் இரத்த சீராடிய மண்ணில் பூர்வகுடிகளின் குருதிபடிந்து அவல கண்ணீர் நிறைந்த இந்த கனேடிய காட்டுக்குள் இன்று காலம் ஒரு புதிய வரலாற்றை மொட்டவிழ்த்து பூவாக்கி மலர தொடங்கி இங்கு வைத்திருக்கிறது. இன்று இங்கே வீழ்ந்தது மடிந்தது பூர்வகுடி, இன்றும் இங்கே மீள எழுந்து நிற்கிறது எம் தமிழ் குடியும் பறை இசையும் நாதசுரசும் இந்த இன்னிசை நிகழ்வும். செவந்திய இனக்கொலையின் மௌனம் சூழ்ந்த இதே கனடிய காட்டினுள் இதோ இனமான தமிழரின் வீரம் சிறந்த பறையொலியால் இன்று மீண்டும் எழுந்து விண்முட்டு அதிர்கிறது அழிக்கப்பட்டவர்களின் பேரொலி. காற்று அதிர்கிறது, இந்த காடு அதிர்கிறது, இந்த மண் அதிர்கிறது. மகிழ்ச்சி தோழர்களே உங்களை கண்டது. நம் பாட்டனின் தொல்குடி பறை இசை பனிதேசத்து பெருங்காட்டின் பழம்பறையாம் கிளாக் இசையை தூசு தட்டி துடைத்து புதியுகத்து விடியலாய் முழங்குகிறது. பறைதல் என்றால் பேசு என்று பொருள் என்றார் இங்கு பேசிய தமிழ் பேராசான் விவாகநந்தன் அவர்கள். வார்த்தைகளால் இருந்த பறை இன்று வரலாற்றை பேசும் பேரொலியாய் மாறியிருக்கிறது. தோலிசைக்கு நடைகற்பித்து ஆட்டம் பாட்டமாய் இன்று கனேடிய தரை மீது கம்பீரமாய் தமிழன்னை இசையாம் பறை இசையை நடைபெற வைத்துள்ளது. உங்கள் அனைவரையும் போற்றுகிறேன். பறை என்பது வெறும் சத்தமல்ல தோழர்களே, அது நம் மூதாதையரின் மூச்சு காற்று. கோவில்களில் ஓதும் மந்திரங்களை விடவும் சுடுகாட்டில் எரியும் பிணங்கள் சொல்கிற வாழ்வின் சாட்சியங்களை காது கொடுத்து கேட்கச் செய்வது இந்த பறைதான் தோழர்களே. இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க அரியதொரு பெருநிகழ்வு வரும் விழாவல்ல, தமிழினத்து அடையாளம். இங்கு இதனை தமிழினத்தின் அடையாள பிரகடனமாக மாற்றி காட்டியிருக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்களை எந்த வார்த்தையால் நான் போற்றுவது? இந்த பாவரும் நிகழ்வின் தூண்களாய் நின்று தோள் கொடுத்து புரவலர்கள் மற்றும் இக்காட்டை தன் பறை இசையால் குழலிசையால் கட்டி போட்டிருக்கும் அற்புத இசைக்குழுவினர்கள், குறிப்பாக இளையோர்கள், இங்கு கனேடிய மண்ணில் பிறந்த சிறிய இளம் பாடகர்கள், இங்கு ஆடியவர்கள், இந்த விழாவின் பின்னணியிலே நின்று அனைத்து புள்ளிகளையும் அழகாக இணைத்து நெறிப்படுத்தி வழிநடத்தி கொண்டிருக்கிற தோழர் திரு மற்றும் ஆசான் கந்தசாமி, ஞான மந்தனி உள்ளிட்ட விழா ஒருங்கிணைப்பு குழுவினர் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நெஞ்சார்ந்த நன்றிகளும். 30 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கனடாவிலே தீர்க்க தரிசனமாக முழக்கம் என தன் பத்திரிகைக்கு பெயர் வைத்து தமிழ் பறையை இசையை வளர்த்திட்ட அன்பு திரு இணையர்களை, அவர்களின் கலைக்கோ பிள்ளைகளை இத்தருணத்தில் நாம் போற்றலாம். அவர்கள் விலங்குகளுக்கு கூட தமிழ் பெயர் வைத்துள்ளார்கள். கண்மணி, அழகி என்றெல்லாம் இந்த முகப்பதிவிலே அவர்கள் மாட்டை, நாயை இதுக்கெல்லாம் தமிழ் பெயர் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கனவு நனவாகி வந்திருக்கும் நேரம் இது. தோழர் திரு அவர்கள் கவியினில் ஏதாவது பேசு என்று பணித்திருந்தார். அதை கந்தசாமி அவர்களும் சொல்லியிருந்தார்கள். அதனால் நேரங்கருதி என்னுடைய ஒரு சிறிய கவியோடு முடிக்கலாம். குயிலா இசைக்கும் குழலிசையும் இங்கே, ஊர்வாள் முழங்கும் பறையும் இங்கே, எனக்கு பின்னால் இருந்து இசையாய் முழங்கும் என் இனத்து கலைஞர்களை எந்த கவியால் நான் இங்கு சொல்வேன்? இங்கே கண்ட சிலம்பத்தின் இந்த சிறிய பிள்ளைகளின் கும்மியின் மேன்மையை சொல்லவா? இளையோர் இங்கே குச்சி பிடித்து பறையடி செய்யும் பாங்கை சொல்லவா? உணர்வோடு பாடிய தமிழ் மானம் காக்கும் மரப்பாட்டை சொல்லவா? தனித்தனியாக பெயர் சொல்ல முடியாமல் தவித்து போகிறேன் நான். இங்குள்ள அத்தனை பேரும் அற்புத கலைஞர்கள். இயற்கை படத்தை இப்பெருவழி எங்கும் இனிய தமிழை கலந்தளித்தீர்கள். உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். கனடா தமிழன் உணர்வோடு எழும்பகையாகிய பறை இசை திருவிழாயில் இலங்கினை ஓட்டிய ஆதி மனிதனின் கைவிலங்கொடித்த பறை இசையில் உலகினில் வாழும் தமிழின வாழும் உன்னதமான ஓர் வரம் இது. அரசனின் ஆணையும் ஊரவர் செய்தியும் அறைகூவி நின்றதும் பறை இசையே. முரசுகள் முழங்கிய போர்க்கடம் தன்னில் மூன்றெழு வீரத்தின் பறை இதுவே. சமத்துவ பேச்சினை பேசும் கருவி இது. சாதி பேய்களை சாய்த்திடுமே. தோறினால் செய்த தொல் கலை இதனால் தொற்றுடத் துலங்கும் ஆன்மாவே.
மேலவர் கீழவர் பேதங்கள் நீக்கி மிதித்திடும் பாதங்கள் நொறுக்கிடுமே. காலங்கள் தாண்டி கண்டங்கடந்து கனடாமண் தொட்டே கம்பீரமாக ஒலிக்கிறதே. தமிழின் மூச்சின் வடிவமாய் விளங்கும் பறை இசை என்றும் வாழ்கவே. அமிழ்தினம் கினிய தொல்குடி அடையாளம் விளக்கும் வெல்கவே என்று போற்றி தமிழரின் கலைகளையும் அதன் இசைக்கருவிகளையும் உலகறியச் செய்வது நம் கடமையாகும். அதனை அளவுறச்சி இங்கு செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதனை தொடர்ந்து செய்வோம். பறையடித்து தமிழுணர்வூட்டி நம் பெருமை காப்போம். வாழ்க தமிழ், வளர்க நம் பறையொலியும் இசையும், வெல்க நம் தொல்குடி அடையாளம். சந்தர்ப்பத்துக்கு நன்றி. வணக்கம் உறவுகள்.